நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பலவிதமான போராட்டத்தோட, மனிதனால் புறக்கணிக்கப்பட்டு, கடன் பாரத்தினால அமிழ்த்தப்பட்டு, வாழுவதற்கு வழியே இல்லை, இனி நான் எதற்கு வாழ வேண்டும் என்று சொல்லி போராட்டத்தோட இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இயேசு உங்க போராட்டத்துக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார். நிச்சயம் நீங்கள் மறுபடியும் மேலே உயர்ந்து வருவீங்க, எழும்பி வருவீங்க. கவலையே படாதீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஜெப நேரத்திற்காக ஸ்தோத்திரம். குடும்பத்துல போராட்டத்தோட, மன குழப்பத்தோட, கடன் பாரத்தோட, கண்ணீரோட, இனி வாழ்வதற்கு வழி இல்லை என்று சொல்லி ஏக்கத்தோட இந்த ஜெபத்துல இணைந்திருக்கிற அன்பு குடும்பத்திற்காக, அன்பு தாயாருக்காக, அன்பு தகப்பன்மாருக்காக உம்முடைய சமூகத்தில் நான் வருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். பரிசுத்த ஆவியின் வல்லமை ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் குடும்பத்திலும் இப்பொழுது இறங்குவதாக. இதுவரைக்கும் தோல்விகளையும் பலவீனங்களையும் சந்தித்த குடும்பத்தில் இன்றைக்கு ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். கடன் முறிந்து போகட்டும். குடும்பத்தில் இருக்கிற போராட்டத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் அகன்று போகட்டும். பில்லி சூனிய கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். என் தகப்பனே, ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா, ஒரு விடுதலையை கொடுங்கப்பா. என் ஆண்டவர், நீர் அப்படி செய்தீர் என்று இயேசுவின் நாமத்தில் அறிக்கை பண்ணி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுக்க போகிறார். இந்த ஜெபத்தை நீங்க கேட்டிருக்கிறீங்க இல்லையா? இந்த ஜெபத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மகிமையானதை நீங்க பார்ப்பீங்க. எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவார். நீங்க நிமிர்ந்து வாழுவீங்க. நீங்க தலை குனிய மாட்டீங்க. காட் பிளஸ் யூ. கவலைப்படாதீங்க. நிச்சயமாய் ஒரு மாற்றம் நடக்கும். உங்க தனிப்பட்ட ஜெப குறிப்புக்கு கீழே தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்க ஜெபம் பண்ணிக்கலாம். கமெண்ட்ல உங்களுடைய ஜெப குறிப்புகளை நீங்க பதிவு செய்யுங்க. காட் பிளஸ் யூ.